திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியின் சார்பில் இந்தி எதிர்ப்பு, நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவது, தொகுதிகள் மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தமிழ்நாட்டை, தென்னக மாநிலங்களை புறக்கணித்து இந்தி பேசுகின்ற வடவர்கள் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தி அதன் மூலமாக இந்தி மயமாக்கல், சமஸ்கிருதமயமாக்கல், இந்து மயமாக்கல் என்று சொல்லி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த பழமையை நம் மீது திணிக்கின்ற அந்த மடமைகளெல்லாம் எதிர்த்து நிற்பதோடு அவற்றை வெல்ல வேண்டும் என்கின்ற உணர்வோடு என்னதான் ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியில் இருந்தாலும், ஆளுங்கட்சி என்கிற சிகரத்தை தொட்டாலும் எங்களுக்கு ஆட்சி பெறுதல்ல, இனமும் மொழியும் தான் முக்கியம் என்று சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது இளைஞரணி. இளைஞரணிக்கு எனது நெஞ்சமார்ந்த பாராட்டுக்களையும் என்னை அழைத்ததற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எண்ணி பார்க்கிறேன், நம்முடைய அன்பு தலைவர், நெஞ்சமெல்லாம் நமக்கு நிறைந்திருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. 1980ஆவது ஆண்டு மதுரையிலே முதலாக இளைஞரணியை துவக்கிய நேரத்தில் இங்கே இப்போது நாம் சூளுரைத்தோமே, தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னோமே, அதைப் போல ஒரு சூளுரையை முதலாக இளைஞரணியை துவக்கி வைத்து கலைஞர் அவர்கள் அந்த சூளுரையை எல்லா இளைஞர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அன்றைக்கு அணி செயலாளர்களாக ஆக்கி அந்த உறுதிமொழியை தந்தார்கள். என்ன உறுதிமொழி? ஜோயலுக்கு நினைவிருக்கும், நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், நாங்கள் அண்ணாவின் தம்பிகள், எங்கள் உதடுகள் கொள்கைகளை பேசிக்கொண்டே இருக்கும், எங்களுடைய கைகள் எங்களுடைய கொள்கையை எழுதி கொண்டே இருக்கும், எங்களுடைய கால்கள் கொள்கைக்காக நடந்து கொண்டே இருக்கும். இந்த பயணத்தில் நாங்கள் ஒருபோதும் நிறுத்த மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு பெரிய லட்சியத்திற்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் பெரியாரின் தொண்டர்கள், அண்ணாவின் தம்பிகள் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று 80இலே முழங்கினார் கலைஞர். அந்த உறுதிமொழியை ஏற்று எடுத்துக்கொண்டு இளைஞரணியை செவ்வன நடத்தி, இளைஞரணிக்கு பொறுப்பிற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய பொருளாளராக, அதற்கு முன்னால் துணை செயலாளராக, பிறகு பொருளாளராக, செயல் தலைவராக, பிறகு தலைவராக கட்சியிலே உயர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் நம்முடைய தலைவர். ஆட்சி பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகரத்தினுடைய மேயர், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர், அதற்கு பிறகு முதலமைச்சர். ஆக கட்சியிலே படிப்படியான வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி, ஆட்சியிலே படிப்படியான வளர்ச்சி, முதிர்ச்சி, இப்படி கட்சி பணியில் முதிர்ச்சியும் ஆட்சி பணியில் வளர்ச்சியும் கொண்டு இன்றைக்கு முழு நிலவாக தமிழ்நாட்டுக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தான் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவர். அவர் முதலமைச்சராக இருந்து இளைஞரணிக்கு வழிகாட்டி ஒன்றிய அரசு, மோடி அரசு எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ் மொழியை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி வஞ்சிக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே உரையாற்றிய அத்துணை உரையாளர்களும், குறிப்பாக நம்முடைய இளம் பேச்சாளர் அருமை தங்கை பானு அவர்களும் பல்வேறு செய்திகளை இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் கூட தலைமை கழகத்தால் அனுப்பப்பட்ட நிறைவு சொற்பொழிவாளர் என்ற முறையிலே நேரம் கருதி சுருக்கமாக உங்களிடத்திலே உரையாற்ற விரும்புகிறேன். இந்த இயக்கம் எப்போதும் எதிர்ப்பிலே வளர்ந்த இயக்கம். ஒரு 100 ஆண்டு கண்ட இந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பை பற்றி கவலைப்படாமல் வெறும் போராட்டத்திலேயே தன்னை வளர்த்து கொண்ட ஒரு இயக்கம். 1913 கல்விக்காக போராட்டம் தொடங்கப்பட்ட காலத்தில் 1921க்கு பிறகு கல்வி கற்றவர்களுக்கு வேலை இல்லை என்று, வேலை வாய்ப்பிலே உரிமை வேண்டும், வகுப்புரிமை வேண்டும், ரிசர்வேஷன் வேண்டும் என்று போராட்டம். அதற்கு பிறகு 1931 தமிழ்நாட்டிலே தெலுங்கு கீர்த்தனைகள் தான் பேசப்பட்டது இசையாக. அந்த மேடைகளில் தமிழ் இசை வேண்டும் என்று 1931 போராட்டம். அதற்கு பிறகு 1932 கோவில் நுழைய வேண்டும், சூத்திரர்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று போராட்டம்.
1937 இந்திய எதிர்த்து போராட்டம், 1957 அரசியல் சட்டத்தை எரிக்கிற போராட்டம், அப்போது கோயிலுக்குள்ளே மட்டுமல்ல பிராமணால் ஓட்டலில் எழுதியிருந்தது அந்த பெயரையெல்லாம் அழிக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம். அதற்கு பிறகு 65 மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டம், 62 போராட்டம். இப்படி தொடர்ந்து 1913 இருந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இந்த தமிழ் மொழியும் சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக போராட்ட களத்திலேயே 100 ஆண்டுகள் நின்ற ஒரு இயக்கம் உலகத்தில் வேறு எங்கும் இருக்கிறதா என்றால் இந்த இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை. இப்படி போராட்டத்தின் வடிவிலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்த இயக்கம். இன்னும் சொல்ல போனால் அண்ணா முதலமைச்சராக வந்ததற்கு பிறகும் தமிழர் எழுச்சி நாள் நடத்தினார். எதற்காக? நெய்வேலியிலே நிலக்கரி அந்த ஆலை வர வேண்டும் என்பதற்காக போராட்டம், புதிய அணைகள் வேண்டும் என்பதற்காக போராட்டம். அப்போ ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமிழர்களின் நலனை முன்னிறுத்துவதிலே ஒரு 100 ஆண்டு காலமாக போராடி கொண்டு இருக்கிற இயக்கத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். இன்னும் அந்த போராட்டம் ஓயவில்லை. நாம் தாத்தா தொடங்கி அந்த போராட்டம் இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. இந்த போராட்ட உணர்வு தான் தமிழனுக்கு இருக்கிற அடிப்படை அடையாளம். இதை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு போராட்டம். இந்தியை எப்போது கொண்டு வந்தீர்கள்? 1930களிலேயே இந்தி கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கும் சிலர் கேட்கிறார்கள், அருமை தங்கை பட்டியலிட்டு சொன்னார், அண்ணாமலை என்ன சொன்னார், முருகன் என்ன சொன்னார், மதுவந்தி என்ன சொன்னார், இவர்களெல்லாம் சொன்னார்கள். பாச்சாக்கள் எல்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள். உங்களுக்கு பின்புலம் தெரியுமா? ஏன் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம்? இந்தி வந்துவிட்டால் இந்தி அவர்களுக்கு நோக்கமல்ல. எப்போதும் அதை ராஜாஜி ஒப்புக்கொண்டார். நாணயஸ்தன் ராஜாஜி நாணயமான எதிரி. சட்டமன்றத்திலே சொன்னார், நாங்கள் இந்தியை கொண்டு வருவதற்கு காரணம் இந்திக்கு பிறகு சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஏன் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும்? வந்திருக்கின்ற நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், இந்தியாவில் 2 கலாச்சாரம், அந்த 2 கலாச்சாரமும் 2 மொழிகளை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரம். மறந்து விடாதீர்கள். நான் மறுப்பதற்கு இல்லை. இது எல்லோரும் ஒப்புக்கொண்ட கலாச்சாரம். ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய கலாச்சாரம், அதுவும் ஒரு செம்மொழி, நான் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வடபுலத்திலே இருந்தது. ஆரியர்கள் வர்ணத்தை ஒப்புக்கொண்டவர்கள் சமஸ்கிருதம் பேசினார்கள், வேதத்தை சொன்னார்கள், ஆரண்யங்களை சொன்னார்கள், உபநிடதங்களை சொன்னார்கள், மந்திரங்களை சொன்னார்கள், வேள்விகளை வளர்த்தார்கள். அது எங்கள் பழக்கம் அல்ல. தென்னகத்திலே திராவிட கலாச்சாரம் இருந்தது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும். தமிழ்லேருந்து தான் தெலுங்கு போச்சு, தமிழ்லேருந்து தான் மலையாளம் போச்சு, தமிழ்லேருந்து தான் துளு போச்சு. ஆக தென்னக மாவட்டங்கள் எல்லாம் திராவிடம் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்தது. கிளைகள் பிரிந்தன, எல்லாம் ஒரு தாய்க்கு கீழே பிறந்த பிள்ளைகள். எங்களுக்கு தமிழை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம். இந்த 2 கலாச்சாரம் இந்தியாவில் இருந்தது. இந்த 2 கலாச்சாரத்திற்கும் பொதுமையான நல்ல பண்புகள் உண்டு, முரண்பாடுகள் உண்டு. முரண்பாடுகள் எங்கே இருக்கிறது என்றால் முரண்பாடுகள் சாதியில் வந்தது. தமிழ்நாட்டில் சாதி இல்லை, ஆனால் ஆரியம் சாதியை புகுத்தியது. அந்த சாதியை புகுத்திய காரணத்தினால் திராவிடம் அவர்களை எதிர்க்க தொடங்கியது. இந்த போராட்டம் பல 100 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டே வருகிறது. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆரிய திராவிட போர் இன்னும் நடைபெறவில்லை. ஆனால் எங்கள் போருக்கு தலைமை தாங்க தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பெரியார் வந்தார், அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் வந்தார், இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார். இதற்கு பின்னும் தலைகள் வருவார்கள். எங்கள் போராட்டத்தை எந்த கொம்பனாலும் இந்தியாவில் நிலைத்த முடியாது. என்ன காரணம்? எங்களுடைய பயணம் சமத்துவத்தை நோக்கி, எங்களுடைய பயணம் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நோக்கி. இந்த மண்ணிலே மனிதர்களாக பிறந்தோம். வர்ணத்தால் பிரித்தீர்கள், மதத்தால் பிரித்தீர்கள், சாதியால் பிரித்தீர்கள். இவை எதுவும் உண்மை இல்லையே. வந்திருக்கிற அரங்கத்தில் இருக்கிற யாராவது பார்த்து இது தான் நாடார்னு சொல்லிடுவீங்களா? கருப்பாக இருந்தால் பறையர் பல்லார்னா நீங்கள் ஜோயலை பார்த்தா சொல்லிடுவீங்களா? சிவப்பார்க்கு பாருன்னா ஆர்டி சாரை பார்த்து ஐயர்ன்றீங்களா? சொல்ல முடியாது. ஒரு பேருந்தில் 10 பேர்த்தை நிறுத்தி இவர் பறையர், இவர் பல்லர், இவர் நாடார், இவர் சக்கிலி, இவர் முதலியார் சொல்லிடுவீங்களா? நரிக்குறவரில் கூட சிவப்பு இருப்பாங்க, அருந்ததில் கூட சக்கசேவர் இருப்பாங்க, ஐயரில் கூட கருப்பு இருப்பாங்க. கலரை வச்சு ஜாதி சொல்ல முடியாது, குணத்தை வச்சு ஜாதி சொல்ல முடியாது. இந்த ஜாதியெல்லாம் திருடன் சொல்ல முடியுமா? இந்த ஜாதியெல்லாம் நல்லவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஏதோ இல்லாத ஒன்றை நம் மீது மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரில் புகுத்திய இனம் ஆரிய இனம். அது சமஸ்கிருதம்.
அந்த சமஸ்கிருதம் வெளிப்படையாகவே தெளிவாக சொன்னிச்சு. கண்ணனின் பெயரால் பகவத்கீதை என்ன சொன்னிச்சு? நான் தான் 4 வர்ணத்தை படைத்தேன். சமூகத்திலே பிராமணன் இருக்கிறான், சத்திரியன் இருக்கிறான், வைசியன் இருக்கிறான், சூத்திரன் இருக்கிறான். இப்படிலாம் நான் தான் படைச்சேன்னு ஒரு கடவுள் சொன்னால் அந்த கடவுளை ஏற்றுக்காத ஒரு சமயம் நம்ம இடத்துல இருந்தது. அது திராவிட சமயம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் பாருங்கள், நமக்கு சாதி புத்தி இருக்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நேற்று கூட சொன்னேன். நீங்கள் வந்து ஜோயலும் ஆர்டி சேகர் போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருப்பான். எங்கே ஆர்கே நகர் வரும்போது கேட்பான் ஜோயலை பார்த்து, ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்க? ஆர்கே நகருக்கு. யாரு நீங்கள்? யார் உங்களுக்கு இவரை தெரியுமா? யார்? கலாநிதி வீராசாமி தெரியுமா? தெரியுங்க. சொந்தமாக உங்களுக்கு? இல்லைங்க. அப்போ ஜோயல் நாயுடு இல்லை. முடிச்சிட்டானா? கலாசாமி தெரியலைங்க. ஆர்டி சேகர் தெரியுங்களா? தெரியாதுங்க. பழக்கங்க தெரியாதுங்க. உங்களுக்கு சொந்தங்களா? சொந்தம் இல்லைங்க. ஆஹா, வன்னியர் இல்லை. ஒன்று ஒன்றா ஒதுக்குறான். இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு படாத பாடு. கடைசியாக வருவான் ஜோயல். அருணாவுக்கு சொந்தங்களா? ஆமாங்க. நாகா நாடார். பிடிச்சிட்டான். கண்ணுக்கு தெரியாது, உணர்வுகளுக்கு புறப்படாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை, புலனுக்கு புறப்படாத ஒன்றை சாதி என்கிற பெயரால் 2000 ஆண்டுகளாக மூளைக்குள் செலுத்தி, நீ இந்த சாதி, நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்று சொன்ன சமஸ்கிருத பாண்டித்யம் தான் ஆரியம். அது இல்லை என்று சொன்னது தான் திராவிடம். அப்போ இந்தியை ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால், சமஸ்கிருதம் வர வேண்டும், வருணம் வர வேண்டும் என்பதற்காக இந்தியை கொண்டு வந்தார்கள். இதை புரிந்து கொண்டுதான் தந்தை பெரியார் சொன்னார், இவர்கள் நோக்கம் இந்தி அல்ல. இந்தி வந்துவிட்டால் அடுத்து சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் வந்துவிட்டால் அடுத்து சூத்திரனை படிக்காதம்மா பழசுக்கு போயிடும். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எவ்வளோனா நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் சொன்ன ஜாதி எப்படி இருக்குன்னு இன்னைய வரைக்கும் சாதி சண்டை நடந்திருக்கு. ஆனால் அந்த இயக்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? பெரிய பெருமை என்ன தெரியுமா? தாளமுத்து நடராசன் போட்டிருக்கீங்கள, நண்பர்களுக்கு சொல்கிறேன், போகிறீங்கல்ல, தாளமுத்து நடராசன் மாளிகை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? 1937 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்து நாடார், நடராஜன் ஆதி திராவிடர் 2 பேரும் சிறைப்படுகிறார்கள். மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு கொடுத்து விட்டு போ, பெரியாரிடம் போக மாட்டேன் என்று சொல், எழுதிவிட்டு போங்கிறாங்க. காச நோய், நெஞ்சு வலி, துடிக்கிறது, இருமல், சளி வருது வெளியில். நடராசன் ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர், தாளமுத்து நாடாரத்தை சேர்ந்தவர். 2 பேருக்கும் நோய். மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வெளியே போனாங்க. என் தாய்மொழிக்கு முன்னால் என் உயிர் மயிருக்கு சமம் என்று எழுதி கொடுத்தவன் தான் நடராஜ். இன்னைக்கு சாதி எல்லா இடத்துலையும் இருக்குது. எது வரைக்கும் தெரியுமா இருக்குது சாதி? சாதி சுடுகாடு வரைக்கும் இருக்குது. ஆதி திராவிடனை புதைக்கிற இடத்துல நாடாரை புதைக்க முடியாது, சண்டை வந்துடும். நாடாரை புதைக்கிற இடத்துல சக்கிலியை புதைக்க முடியாது. முஸ்லீமை புதைக்கிற இடத்துல இந்துவை புதைக்க முடியாது. யாரும் ஜாதி மாற்றி புதைக்க முடியாது. உயிரோட மட்டும் இல்லை சாதி, செத்த பிற்பாடு இருக்குது சாதி. என்ன பிரச்சனைனா, இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, நான் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பயப்படுறாரு கிடையாது, நான் பகுத்தறிவாதி. நான் 10 மணிக்கு இறந்து போகிறேன்னு வச்சுங்க, 9:50 வரைக்கும் சேகர் பாபா நம்ம ஆதி சேகர் சொல்லுவார், அண்ணா ராஜா நான் போயிட்டாரன்னு. செத்து போயிட்டாருன்னு வச்சுங்க, பாடி போய் சேர்ந்துருச்சாம்பார். ஏன்னா உயிரோடு இருக்கவன் தான் சேகர் வன்னியர். செத்து போன பிற்பாடு பாடின்னு வந்துட்டல, பாடிக்கு சாதி கொடுக்குறாம அங்கே போய் புதைக்க மாட்டான். புரியுதா உனக்கு? ஆனால் 1937 எந்த மொழிக்காக போராடினார்களோ, தமிழுக்கு முன்னால் சாதி இல்லை, 2 பேரையும் ஒரே கல்லறையில் புதைப்போம் என்று புதைத்த இயக்கம் உலகத்திலே இந்த இயக்கம் தான். வேறு யாருக்காவது வரலாறு உண்டா? உண்டா? முத்தையா செட்டியார் எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய பணக்காரர் முத்தையா செட்டியார். தாளமுத்து நடராசனுடைய பணத்தை தான் தோளில் தூக்கிட்டு போனார். அன்னைக்கு அவர்கள்லாம் அரசர்கள், அன்னைக்கெல்லாம் நாடாரெல்லாம் தெரியும், நான் ஒன்றும் குறை சொல்லல. அன்னைக்கெல்லாம் தாழ்ந்த ஜாதியில் ஒரு ஜாதி நாடா ஜாதியாக இருந்தது, தொடமாட்டாங்க. அந்த சாதியை, தொடக்கூடாத சாதியை தன் தோளிலே தூக்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். இவ்வளவு விலை கொடுத்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். எத்தனை பேர் செத்தான்? மாணவர்கள். நான் என்னுடைய மாவட்டத்தில் கீழப்பள்ளூர் சின்னசாமி, பக்தவச்சல முதலமைச்சர், அவர் தான் இந்தியை கொண்டு வந்தார். திருச்சி ரயிலடியில் போய் ஏறுறார் முதலமைச்சர் போலீஸ் பட்டாளத்தோடு. திடீர்னு ஒரு இளைஞர் வந்து நேராக போய் பொத்துன்னு காலில் விழுந்தான். போலீஸை தாண்டி பரபரத்து போய் எழுப்பினார்கள். யார் நீன்னு கேட்டாங்க. நான் கீழப்பள்ளூர் சின்னசாமி, பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம். என்னப்பா உனக்கு வேணும்? அவர் நினச்சார் ஏதோ காசு கேட்குறான், இல்லைனா வேலை கேட்குறான், இல்லைனா உதவி கேட்குறான். நான் ஒன்றும் உன்ட்ட கேட்க வரல, இந்தியை திணிக்காத, என் தாய்மொழி அழிக்காத, உங்களிடம் ஒன்றும்
இந்தியை திணிக்காதீர்கள் என்று சொன்னபோது காலால் இடறிவிட்டு போனார் பக்தவச்சலம். பக்தவச்சலம் காலையில் 6 மணிக்கு வந்து மலைக்கோட்டையில் சென்னையில் இறங்கினார். சென்னையில் வந்து இறங்குகிற நேரத்தில் உளவுத்துறை ஒரு பேப்பர் கொடுத்துச்சு, யாரை நீங்கள் காலால் இடறிவிட்டு வந்தீர்களோ அந்த இளைஞன் மன்னனை ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று முழங்கிவிட்டு மரித்து போனான். அங்கே தொடங்குனுச்சு எங்களுக்கு 65. இவ்வளவும் பண்ணி எல்லாம் பண்ணி ஜனநாயக ரீதியாக இருந்த நேரு எங்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். என்ன உறுதிமொழி? இவ்வளோ பெரிய போராட்டத்தை பார்த்துக்கு நேரு ஒரு நாணயமான அரசியல்வாதி, ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு பிராமண சமுதாயத்தில் பிறந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஐ மீன் அக்னஸ்டிக்னர், நான் கடவுளை பற்றி கவலைப்படாதவன். இருக்கா இல்லையாங்கிறத. பெரியார் கடவுள் இல்லைன்னார். பெரியார் கடவுள் இல்லைன்னாரு, இல்லவே இல்லைன்னாரு. அதை விட ஒருபடி மேலே போய் சொல்லி கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னாரு, வணங்குறவன் காட்டு மிராண்டினாரு, பரப்புறம் அயோக்கியெல்லாம் சொன்னார். அவரை தவிர யாரும் சொல்ல முடியாது. அவர் தான் சொன்னார். ஏன் அவர்கிட்டே போய் கேட்டாங்க, ஒரு முடிவு பண்ணாங்க, இவர் ரொம்ப திட்டுறாரு கடவுளை, அதை விட மதத்தெல்லாம் திட்டுறாரு, சாதியை ஒழிக்கிட்டு தப்பு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. யார்? ஒரு கிறிஸ்தவ சாமியார், ஒரு முல்லா, ஒரு இந்து, 3 பேரும் போய் கேட்டாங்க. எங்கே? திருப்பனந்தாள் பக்கத்தில் போய் ஐயாட்ட போய் கேட்டாங்க, நாங்கள் 3 மாதத்தில் வந்திருக்கோம், நீங்கள் சாதி வேணான்னு சொல்லுங்கள், மதம் வேணான்னு சொல்லுங்கள், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லவே இல்லைங்கிறீங்களா, கடவுள் இல்லாமல் எப்படி உலகம் இருக்கும்? அவர் பெரியார் எப்பயும் கோச்சிக்க மாட்டார். எல்லாத்தையும் டீ கொடுத்து காஃபி கொடுத்து, இப்போ சொல்லுங்கய்யா, நீங்கள் அல்லாவை கும்பிட்றீங்க, நீங்கள் அவர் இப்போ பக்கத்தில் இருக்கவருக்கு இவர் கும்பிட்ற இந்து கடவுள் கிருஷ்ணனையும் இவர் கும்பிட்ற இயேசுனார் நீங்கள் ஒத்துக்கலாங்கய்யா, அந்த கடவுள் அவங்களுக்குன்னு கேட்டார். அந்த கடவுள் எனக்கு கடவுள் இல்லைன்ட்டான் தான். அப்புறம் கிறிஸ்டியனை கேட்டாயோ, நீ இயேசு கொடுத்து கும்பிட்ற, நீ அவர் கும்பிட்ற கிருஷ்ணனும் இவர் கும்பிட்ற அல்லாவும் உனக்கு கடவுள் என்னார், அந்த கடவுள் எனக்கு கடவுள்ன்ட்டார். அப்புறம் அவரை கேட்டார் இந்து முஸ்லீமா, எப்போ அவனுக்கு அல்லா தான் கடவுள், இவங்க 2 பேரும் சொல்கிற கடவுள் உனக்கு கடவுள், அந்த கடவுள் எனக்கு கடவுள்ன்ட்டார். ஏன் கடவுளை நீங்கள் பாதியாக இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமாக இல்லைங்கிற, என்ன பிரச்சனைன்னு கேட்டார். என்ன பிரச்சனைன்னு கேட்டார் பெரியார். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது, தெருவிலே நடக்கக்கூடாது என்பவை போன்ற கொள்கைகள் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்டமாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கடிக்க செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது? பெரியார் தான் கேட்டார். கடவுள் இருக்கிறனா ஏன்டா நம்பணும்? நான் கடவுள் தான் படைச்சானா? புளியை படைக்கும்போது ஜாதி படைக்கல, ஆட்டுக்குடி படைக்கும்போது ஜாதி படைக்கல, ஒன்றை படிக்கும்போது பறையனா பல்லனா படிச்சிருக்கான், ரெட்டியாரை படிச்சிருக்கான், மண்ணியாரை படிச்சிருக்கான், நாடாரை படிச்சிருக்கான். சரி, படிச்சுட்டு போகிறான், இந்தந்த தொழில் அவன் தான் பண்ணுங்கிறான், படிக்காதங்கிறான், எழுதாதங்கிறான். ராஜா மத்திய அமைச்சர் நீ பேசிடுறீங்க, எங்கள் தாத்தா தீண்டாமைக்காக ஓடிருக்கார் இலங்கைக்கு. இலங்கை 1910 தீண்டாமைக்கு வறுமைக்கு ஓடிருக்கார் ராஜாவோட தாத்தா. அவங்க அப்பா 1963 25 ஏக்கரை வாங்கி பெரிய பணக்காரர் ஆகிட்டார் ஓரளவுக்கு. அவருக்கு பிறந்த நான் மத்திய அமைச்சர் ஆகிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஜாதி என்னன்னு தெரியும். எங்கள் ஊரில் என் பொண்ணு லண்டனில் படிக்குது பெரிய யூனிவர்சிட்டியில், அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? போய் ஜாதினா ஒரு அறவிடும். பெரியார் வாழ்க, அங்கே தான் நிற்கிறார் பெரியார். அப்போ இந்த 100 ஆண்டு காலத்தில் தீண்டாமையில் ஓடிப்போன, இலங்கைக்கு ஓடிப்போன ஒருவருடைய பேரை இன்றைக்கு மத்திய அமைச்சராக, அவருடைய பிள்ளை இன்றைக்கு நிற்குன்னா என்ன காரணம்? அப்போ இதை எல்லாம் அறிந்த நேரு சொன்னார், தமிழ்நாட்டுடைய போராட்டத்தை ஒப்புக்கொண்டு 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய உக்கிரத்தை ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்திலே உறுதி கொடுத்தார். உறுதி கொடுத்தது மட்டுமல்ல, அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சம்பத்துக்கிட்ட, ஈவைக்கு சம்பத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் உறுதியளிக்கிறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் விரும்புகிற வரை இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம், ஆங்கிலம்தான் தொடர்பு மொழியாக இருக்கும் என்று 52 ஒரு கையெழுத்து போட்டு லெட்டர் எழுதினார். நீங்கள் நினச்சி பாருங்கள், 62 அண்ணா எழுதின லெட்டரை, அண்ணாவுக்கு எழுதினார், இதை போய் உங்கள் தலைவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் இந்தியை திணிக்க மாட்டேன். அந்த கடிதத்துக்கு கடற்கரையில் கூட்டம் போட்டார் அண்ணா. கூட்டம் போட்டு, ஏன்னா இன்றைக்கி நாங்களாம் மந்திரி ஆகிட்டோம், தயாநிதி, நான், பாலு எல்லோரும் பெரிய பெரிய மந்திரி ஆகிட்டோம். நாங்கள் பார்க்காத இல்லை, நாங்கள் நீங்கள்லாம் கெட்டப் மூடிங்க, டட்டப் மூடிங்கிறீங்கல்ல, நாங்கள் நாடாளுமன்றத்தில் ஷட்டப் மூடி தான் சொல்ல போகிறோம். ஆனால் திமுக அன்னைக்கு அப்படி இல்லை. 62 அப்படி இல்லை. டெல்லி பிரதமர்னா நமக்கு பெரிய விஷயம். அண்ணாவுக்கு சந்தோஷம். பண்டித நேரு, நான் ஒரு சாமானியன், நான் ஒரு சாதாரண இயக்கத்தை சேர்ந்தவன், எனக்கு பின்புலம் இல்லை, நான் ஒன்றும் பெரிய ஜாதிகாரன் இல்லை, பெரிய பணக்காரன் இல்லை, ஒரு எளிய தொண்டனாகிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளராக எனக்கு இந்திய நாட்டுடைய பிரதமர் கடிதம் எழுதி விட்டார் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டார். கூட்டம் போட்டு சொன்னார், பண்டித நேரு இதில் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் யாரோடலாம் இருந்தார் தெரியுமா? அணிசேரா நாடுகளினுடைய தலைவர்கள்னு. அணிசேரா நாடுகள் அப்போல்லாம் அமெரிக்கா ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம், உலகத்தையே பிரிஞ்சு இருந்தது. 2 பேரரசுகள் அணி சேர்த்தாங்க. அமெரிக்காவுக்கு பின்னாடி ஒரு 50 நாடு, ரஷ்யாவுக்கு பின்னாடி ஒரு 50 நாடு. எப்போ உலகப்போர் வரும்னு தெரியாது. ஒருவேளை உலகப்போர் வந்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக அழிந்துவிடும். அப்போது நேருவும் இன்னும் 2 தலைவர்கள் தான் சேர்ந்து சிந்திச்சாங்க,
இல்லை இது அமெரிக்காவுக்கு பின்னாடி போகக்கூடாது, ரஷ்யாவுக்கு பின்னாடி போகக்கூடாது, உலகத்தில் அமைதி இருக்க வேண்டும், நாங்கள் அணிசேரா நாடுகள்னு ஒரு நாடுகளை உருவாக்குவோம், அணிசேரா நாடுகளுக்கு யார் யார் தலைவர் செயலாளர்னு போட்டப்ப நேரு இதில் இருந்தார். இன்னொருத்தர் சுகர்சனோ, இந்தோசேனோட தலைவர், இன்னொருவர் மார்ஷல் டிட்டோ, எகிப்தினுடைய நாசர். அண்ணா சொன்னார், எகிப்தினுடைய அதிபருக்கு எழுதிய கரங்கள், இந்த நேரு இருக்காரு, அணிசேரா நாடுகளுக்கு உட்கார்ந்து எழுதின கரம், மார்ஷல் டிட்டோவுக்கு எழுதிய கரம், சுகர்சனோவுக்கு எழுதிய கரம், எகிப்தினுடைய நாசருக்கு எழுதிய கரம், பல நாட்டு அதிபர்களுக்கு எழுதிய கரம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாமானிய பொதுச் செயலராக எனக்கு எழுதியிருக்கிறேன் என்றால் உடன்பிறப்பே, இதுதான் நமக்கு கிடைத்த வெற்றியினர். அண்ணா கடற்கரை கூட்டத்தில் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியை எதிர்த்து நேருக்கிட்ட உருந்தை வாங்கி பத்திரமா இருக்கிறோம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தப்ப, பகலில் திருடுனா கண்டுபிடிச்சிரோம்னு ராத்திரியில் 2 திருட வரானே மோடி அமித்ஷா 2 பேரும் ராத்திரியில் வந்து இல்லை இந்தி படிக்க வேணாம், 3வது மொழி ஒன்றை படித்துக் கொள்ளுங்கள். சரி, அந்த 3வது மொழி என்ன? அதான் ஹிந்தி. சார் உங்களுக்கு நான் பார்லிமெண்ட்டில் 25 வருஷமாக இருக்கேன் சேகர், கலா இப்போ 6 வருஷமாக இருக்கேன், கோயல் இருக்கா, அருணா இருக்கீங்க, நமக்கு எம்எல்ஏலாம் இருக்கீங்க. சார் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாணயமான எதிரிகிட்ட சண்டை போடுறது ஈஸி. ஆனால் அந்த எதிரி நாணயம் இல்லை, ஃப்ராடுன்னு வச்சிங்க, எங்களுக்கு அடி வயிறு பலிக்குது. ஒன்றும் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க, வந்து படித்த பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. 5-6 புயல் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு, நாங்கள் பணம் கேட்டோம். என்ன சொல்லி கேட்டோம்னா, நல்லா கவனிங்க, ரெண்டு கேளாம், நீ நான் சொல்கிறது கரெக்டானு பார்த்துக்க. 2 ஃபண்டு இருக்குது, நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட், தேசிய பேரிடர் நிதி, அப்புறம் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட், மாநிலங்களுக்கான பேரிடர் நிதி. இப்போது 25 மாநிலங்களுக்கு மேலே இருக்குல்ல, இந்த மாநிலங்கள் வந்து மழை வந்தாலும் மழை வரலனாலும் ஒரு பணத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் மத்திய அரசாங்கத்துக்கு. ஆமாம் மோடி, நாங்கள் கொடுக்குற பணத்தில் இத்தனை % எங்களுக்கு மழை வந்தால் வெள்ளம் வந்தால் எங்கே பணம், அது எங்கள்கிட்ட இருந்தால் செலவாகிப்போம், பத்திரமா வச்சுக்க. இப்போ நம்ம கூட சொல்லுவோம்ல, சிறுவாட்டு மூட்டை நம்ம வீட்டில் வந்து எதாவது ஆபத்துனாக்க நம்ம செலவு பண்ணிவிடுவோம். ஆனால் நம்ம அம்மா பாட்டியில் என்ன பண்ணுவோம், முடிச்சு போட்டு எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க. ஏதாவது கால் ஒடிஞ்சு போச்சு, கை ஒடிஞ்சு போச்சு, இல்லை பக்கத்து வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, சொந்தக்காரன் போகணும்னாக்கா என்னடா பண்ணுறது, பணத்துக்கும் போது என்னட்ட இருக்குன்னு ஒரு 50 ரூபா எடுத்து கொடுப்பாங்க பாட்டி. அது மாதிரி பாதுகாப்புக்காக நம்ம பணம் ஒன்று. இன்னொன்று, மத்திய அரசாங்கத்துக்கு வர வரியிலிருந்து ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு விட்டால், ஒரு மாநில சர்க்கார் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு விட்டால், அந்த மாநில சர்க்காருடைய நிதி நிலைமை அந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு போதுமானதாக இல்லை என்றால் மத்திய தொகுப்பிலிருந்து ஒரு பணம் கொடுக்கணும். அது நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட், தேசிய பேரிடர் நிதி, மாநில பேரிடர் நிதி. மாநில பேரிடர் நிதி நான் கொடுத்து பத்திரமா இருக்குது, தேசிய பேரிடர் எனக்கு உதவுறதுக்காக அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுக்கு மழை கூட ஆயிடுச்சு, எங்களால் முடியல, தமிழ்நாட்டில் நிறைய பஞ்சம் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, எங்கள் பணத்தை கொடுங்கன்னோம். ஸ்டேட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. 800 கோடி 900 கோடி நம்ம என்ன வச்சுருந்தோமோ கொடுத்துட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார், எங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, உங்கள் பணம் இருக்குல்ல. இப்போ ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஊருக்கு மழையே வராது, ஒரு ஆபத்தே இருக்காது. ஆனால் ஆபத்து தென்னகத்தில் இருக்கும், கடலோரமாக இருக்கும். இப்போ தேசிய ஒருமைப்பாடுங்கள என்ன அர்த்தம்? இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு நான் 8வது பிள்ளை, நல்லா தாய்மாரெலாம் வந்துருங்க, 8வது பையன், ஏன்னா அக்கா தங்கச்சி எல்லாம் படிக்க வச்சாங்க. ஆனால் நான் மந்திரி ஆகிட்டேன், அவங்க இன்னும் ஆதியாராகவே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உதவினா, நான் சம்பாதிக்க அதிகமாக இருந்தால் கூட இந்த கூட்டு குடும்பத்தில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பார்க்காம அவர்கள் எனக்கு உதவி இருப்பார்கள், உதவினா கூட செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னா தானே கூட்டு குடும்பம், அதான் அமைதியாக இருக்கும். அப்போ தேசிய ஒற்றுமைனா என்ன? எல்லா மாநிலம் உள்ளே வச்சுருக்க, ஒரு மாநிலம் பாதிக்கப்படுதுன்னா நல்ல மாநிலங்கள் சம்பாதிச்சு எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அந்த தேசிய நிதி. நான் தான் கேட்டேன் அன்னைக்கு வந்தால் எனக்கு பிபி ஏறிச்சு பாருங்க, ரத்த கொதிப்பு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஓடுறக்கலாம் மிஷினில், பிபியே எனக்கு வராது. ஐயோ, இந்த பார்லிமெண்ட்டில் மாட்டிக்கிட்டு நான் என்ன கேட்டேன், தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் நிதி எங்கள் முதலமைச்சர் கேட்டிருக்காரு, அது என்னாச்சுன்னு கேட்டேன். நாங்கள் 900 கோடி கொடுத்துட்டோம். நான் சொன்னேன், நிர்மலா சீதாராமன் ஜூனியர்லாம் உட்காந்துருந்தாங்க, நிதி அமைச்சர் ஐயா, அந்த பணம் நாங்கள் கொடுத்த பணம், அது எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் கொடுக்குறது ஒரு பணம் இருக்குல்ல, அந்த பணம் என்னாச்சுன்னு. அதுதான் இதுன்னாங்க. நான் திரும்ப சொன்னேன், ஐயா 2 பணம் இருக்குது, நாங்கள் கொடுத்த பணம் 1, நான் கேட்டேன் கொடுத்துட்டீங்க, உங்கள்கிட்ட ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் நிறையா பணம் இருக்குது, நீங்கள் ஆந்திராவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, குஜராத்துக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆளுங்கட்சி அங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுலேருந்து எங்களுக்கு என்ன சின்ன, அதான் இதுன்னாங்க. நான் திரும்ப சொன்னேன், 2 இருக்கா? இருக்குது, 1 இது கொடுத்துட்டீங்க,
இன்னொன்று என்னென்ன அதான் இது என்ன ஞாபகம் உங்களுக்கு? என்ன ஞாபகம் வருது? ஏன்னா கவுண்டமணி செந்திலும் பார்த்த வேலையை நாடாளுமன்றத்தில் உட்காந்து பண்ணுறீங்களே, என்ன நியாயமா அது? நியாயமா அது? அப்போ எத்தனை ஆண்டு காலம் இந்தியை எதிர்த்து முழக்கமிட்டோம். நேரு கொடுத்த உறுதிமொழி என்ன ஆயிற்று? ஒரு நாணயமானவர்கள், இந்தியாவை பற்றி முழுமையாக அறிந்த நேரு உலக சரித்திர 2 வால்யூம் இருக்கா தெரியுமா? வேர்ல்டு ஹிஸ்டரி. இந்தியா எப்படி வந்தது அவர் தான் சொன்னார். நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். அவர் தான் சொன்னார், இந்தியாவில் ஆரியமும் திராவிடமும் உண்மை. ஆரியம் திராவிடத்தை வீழ்த்த பார்த்தது, திராவிட சிறந்தது. சொன்னது நானா? நேரு. அப்போ நேரு காலத்திலேயே ஒரு முடிவு செய்து விட்ட பிறகு இப்போ மோடி அமித்ஷா வந்து இந்தியை நாங்கள் திணிப்போம் என்று சொன்னால், நாங்கள் நேருவையே பார்த்தோம், நேருவுக்கே கருப்பு கொடி காட்டினோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்த நேருவையே நாங்கள் ஓட விட்டோம், சுதந்திரம் வாங்குற காந்தியவே நாங்கள் விமர்சித்தோம், இவ்வளோ பெரிய காங்கிரஸ் இயக்கத்தையே தூக்கி போட்டோம், இவ்வளோ பெரிய காமராஜரையே நாங்கள் எதிர்த்து நின்னோம். காமராஜரால் முடியாததை, நேருவால் முடியாததை, காந்தியால் முடியாததை, சர்தார் பட்டால் முடியாததை தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கிழிச்சிருவீங்களா? நாங்கள் விட்டுருவோமா? இல்லை அவங்களாலும் நீங்கள் பெரிய தியாகியா? வாயை உண்மையை சொல்கிறீங்களா? நான் வந்து டீ ஆத்தினு ஒரு கடையை காட்டுறாரு. நான் எளிமையானவன், டீ ஆத்தினேன் அப்படின்னு ஒரு படம் போடுறாரு. அந்த டீ ஆத்தின கடை இது வரைக்கும் எங்கே இருக்குன்னு எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறது உண்மை தானே? அந்த ஏங்க கலாநிதி எம்பிபிஎஸ் டாக்டர் எழுதிட்டார்ல, எனக்கு டவுட் வருது, உண்மையான டாக்டரானு சர்டிஃபிகேட் கூட கொடுக்கணும்ல. மோடி எம்ஏ நாங்கள் சர்டிஃபிகேட் காட்டினா இது வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமரே ஃப்ராடாக இருந்தால் நாங்கள் என்ன வரும்? இதை நான் சொல்லலை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அதானிக்கு மேலே என்ன வந்துச்சு ரிப்போர்ட்டு? அதானியை 10 நாடுகளுக்கு அழைத்து கொண்டு போனார் மோடி. அவர் முன்னிலையில் கையெழுத்து நடந்தது பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு. என்னுடைய நண்பர் கையெழுத்து போடுங்க, ஆஸ்திரேலியா கையெழுத்து போட்டுச்சு, இலங்கை கையெழுத்து போட்டுச்சு, எல்லா நாடும் கையெழுத்து போட்டுச்சு. இல்லை, இவர் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு அந்த 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 அதானி கம்பெனியினுடைய மதிப்பு கூடுனுச்சு, பல லட்சம் கோடி கூடுனுச்சு. இதை ஹிண்டன்பர்க் நிறுவனம் கண்டுபிடிச்சது. இந்த போட்ட கையெழுத்துக்களை வைத்துக்கொண்டு போலியாக கணக்கை தயாரித்து பூதாகரப்படுத்தி ஒரு கம்பெனியினுடைய வேலை 1 லட்சம் கோடினா 1 கோடி ரூபாய் கொண்டு போயிட்டாங்க, அது தப்பு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தான். அறிக்கை நிறையா இருக்குது, 120 பக்கம். 2 பாயிண்ட் தான். அதானி செய்தது என்னன்னா அக்கௌண்டிங் ஃப்ராட். நல்ல கவனிங்க, அக்கௌண்டிங் ஃப்ராட், மெனிப்புலேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். பங்கு சந்தையில் பல முறை மாற்றி தாக்கீடு செய்திருக்கிறீர்கள், அக்கௌண்ட்டில் ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க. நான் நாடாளுமன்றத்தில் நேராக கேட்டேன், பிரதமர் மோடி அவர்களே, அக்கௌண்டிங் ஃப்ராடு உங்கள் அதானியை சொல்கிறாங்க, மெனிப்புலேஷன் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறாங்க, தவறுதலைகள் சொல்லியிருக்காங்க, எழுத்துப்பூர்வமாக கையாடல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் உங்கள் நண்பர் அழைச்சிட்டு போனீங்க. நாடாளுமன்றத்திற்கு வாருங்கள், வந்து தப்பு அவன் பண்ணியிருப்பான், நான் பண்ணலனான்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லனா, ஆங்கிலத்தில் நான் சொன்னேன், இஃப் யூ ஆர் கீப்பிங் சைலன்ஸ் ஐ மை நாட் என்டெட் டு சே மோடி ஆல்சோ ஃப்ராட். நீ அமைதியாக இருந்தால் நீ ஃப்ராடா இல்லையான்னு கேட்டேன். குதிக்கிறான் எல்லாம், தையா போய் யோ நான் ஒன்றும் சொல்லுவேன் ஃப்ராடுன்னு சொல்ல. நீ அமைதியாக இருந்தால் கள்ள மௌனம் காத்தால் நீ ஃப்ராடு தானே. ஐடி மூர்த்தியோட வர்றாங்க ஆட்டோவில் இறங்கி வந்தது ஐடி மூர்த்தியோட. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆர்கேடார் 2 பேர்த்த வெட்டுறான் கூட வந்தவன். காலையில் போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்களா? ஐடி மூர்த்தி உன்னோட வந்தானே, 2 கொலை பண்ணியிருக்கான், உனக்கு தெரிஞ்சவனா தெரியாதவனா, உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னா நீ ப்ரூவ் பண்ணும்ல. நான் இல்லை நம்பி ஏற்றிருந்தேன்னு சொல்லணும்ல. வாயில் பிளாஸ்டிக் ஒட்டி இருந்தால் வரியும் புள்ளி உள்ளே போடுவோம்ல. போடுவோமா இல்லையா மூர்த்தி? நீ நானேமா சொல், போடுவோமா போட மாட்டோமா? இதைத்தான் நான் கேட்டேன். சொல்லியா வாயை திறந்து? கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா? கடைசி வரைக்கும் சொல்லியா நாடாளுமன்றத்துக்கு? நான் சொன்னேன், ஓ மன்மோகன் சிங்கை பார்த்துருக்கேன், வாஜ்பாயோட நான் மந்திரியாகவே இருந்திருக்கேன், மன்மோகன் சிங் பல நாட்டுக்கே போயிருக்கேன், நான் பார்க்காத உயரம் இல்லை, பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போட்டிங்க, அதுக்கும் கவலைப்படல, பெரிய ஃப்ராடு நீங்கள், 1,70,000 கோடி நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போடாண்டு வெளியே வந்துட்டேன், நான் கேட்குறேன்டா பதில் சொல்லுடான்னு கேட்டேன். சொல்லலையா? அப்போது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பணத்தையும் நீங்கள் கொடுக்குறது இல்லையே. நான் கட்டுற வரி பணம் எவ்வளவு? ஜிஎஸ்டி, இந்த கடைக்காரங்க கொடுத்த ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 9.10%. உங்களுக்கு திருப்பி எவ்வளோ வருது? 2% 3% கூட வரல. 6 லட்சம் கோடி வருமான வரி என் சம்பளத்திலிருந்து, உன் சம்பளத்திலிருந்து, சம்பளத்திலிருந்து நேரடி வரி, வருமான வரி, தனிநபர் வருமான வரி 6 லட்சம் கோடி நம்ம கொடுக்கறத அவங்க கலெக்ட் பண்ணுறது. இந்தியாவில் 6 லட்சம் கோடி. அந்த 6 லட்சம் கோடியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? வெறும் 85,000 கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு? 2,87,000 கோடி.
காட்டா கேரளா என்ன சொல்கிறாங்க, அங்கே ஏழ்மை அதிகமாக இருக்குது. ஏன்டா ஏழ்மை இருக்குன்னா மதவதுன்னு பிள்ளையை பத்துக்கிட்டாங்க. நாங்களா பொறுப்பு. சரி, மதவதுன்னு பிள்ளையை பத்துக்கிட்டாங்க, படிக்க வச்சியா? அதுவும் படிக்க வைக்கிறதில்ல. ஏன் படிக்க வைக்கிறதில்ல? பள்ளிக்கூடம் திறக்கிறதில்ல. சூத்திரம் படிச்சிருவோம். முக்குளத்தோரோ நாடாரோ, நான் இங்கே பேர் சொல்கிறேன், அங்கே இருக்க சொல்கிறேன், வெவ்வேறு ஜாதி பேர் வேறு. முக்குளத்தோரோ நாடாரோ செட்டியாரோ நாயுடோ படிச்சிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. சூத்திரம் படிக்கக்கூடாது. அப்போ பிள்ளையும் பெற்றுக்குவான், படிக்க வைக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், வறுமை கூட இருக்கும், என் மனத்தை எடுத்து அங்கே கொடுத்துருவோம். இதுதான் தேசிய ஒற்றுமை நாம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், தேசிய ஒற்றுமைனா வேறடா, நாணயமாக நடந்துக்கணும், மொழியை அங்கீகரிங்க, என் மொழியை நீ அங்கீகரிக்கணும், ஓ மொழியை நான் அங்கீகரிக்கணும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வந்திருக்கிற பெரியோர்களுக்கும் தாய்மார்களும் சொல்கிறேன், இந்தியா ஒரு நாடல்ல, இந்தியா ஒரு தேசம் அல்ல, இந்தியா ஒரு துணைக்கண்டம். ஏன் துணைக்கண்டம் சொன்னாங்க? நான் கட்டுற வேட்டி மணிப்பூரில் இருக்கா? நீங்கள் சாப்பிட்ற இட்லி நாகாலாந்தில் இருக்கா? நீங்கள் கட்டுற சேலை குஜராத்தில் இருக்கா? குஜராத்காரன் கொடுக்குற பானிபூரி இங்கே வைக்கிறோமா? நம்ம காலையில் 7 முதல்ல கல்யாணம் வைக்கிறோமே, 12 மணிக்கு முன்னாடி வச்சுருமானே, நல்ல நேரம் கட்ட நேரமானே. கலா நீ சொல்லு, டெல்லி எத்தனை மணிக்கு கல்யாணம்? ராத்திரி தானே? ராத்திரி 8 மணிக்கு கல்யாணம் பண்ணுறான். அவன் கலாச்சாரம் வேற, உணவு வேற, உடை வேற, மொழி வேற, பாஷை வேற, வாழ்க்கை முறை வேற, எல்லாம் வேற. இப்படி எல்லாம் வேறுவாக இருக்கிறவர்களை ஒன்றாக இணைப்பது எது? அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? வேற்றுமைகளை அங்கீகரி. நீ ஒரே மாணவி அல்ல. இப்போ ஒரு ஆர்டி சேகர் வந்து வந்தார், உன்னை என்ன கேட்டேன்? வந்த உடனே டீ குடிப்பியான்னு கேட்டேன். உனக்கு என்ன சொன்னேன்? எனக்கு பழக்க வழக்கம் இல்லை என்ன, இந்த ஜூஸ் சாப்பிடுன்னு கொடுத்துட்டேன். எனக்கு டீ காபி பழக்க வழக்கம்னாரு, ஜூஸ் கொடுத்துட்டேன். நான் அவர் வீட்டுக்கு போனேன், என்ன சாப்பிடுங்கன்னாரு, சக்கரை நல்லா தூக்கலை போட்டு ஒரு டீ அடினேன். நான் டீ குடிக்க மாட்டேங்கிறதுக்காக அவர் வீட்டில் டீ தூள்லன்னு வச்சுங்க, நான் அந்த வீட்டுக்கு போனேன். அவர் டீ குடிக்க மாட்டாங்கிறதுக்காக நான் வீட்டிலே வெளியே வச்சுங்க டீ நல்லா போனேன்னு வச்சுங்க, அவர் உள்ள வருவாரா? அப்போ என்னுடைய வேற்றுமையை அவர் அங்கீகரிக்கிறார், அவருடைய வேற்றுமையை நான் அங்கீகரிக்கிறேன். அங்கீகரிக்கிற போது உறவு பலப்படுது. தமிழன் வேற, உத்தரப்பிரதேசக்காரன் வேற, அவனுடைய பழக்க வழக்கம் வேற, அவன் மொழி வேற. அவனுடைய மொழியை நான் மதிக்கிறேன், அவனுடைய மொழியை நீ மதிக்கணும். ஒரு மொழியை, ஒரு பண்பாட்டை, கலாச்சாரம் மதிக்கிற போது தேசிய ஒருமைப்பாடு வரும். ஆனால் இவன் என்ன சொல்றான்? அந்த சூத்திரம் இது நேருக்கு தெரிஞ்சது, அதனால சொன்னார் வேற்றுமையில் ஒற்றுமையினார். யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி, நேரு சொன்ன தியரி. நாம் எல்லோரும் வேறானவர்கள், ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். ஒரு கவிஞன் சொன்னால் ஒற்றுமை எப்படி தெரியுமா இருக்கணும்? தனி அடையாளத்தில் விட்டுறக்கூடாது. நானும் ஜோயல் ஒன்றுனா 2 பேர் ஒன்றாவே இருக்கிறதா? ஏன்னா எல்லாம் நம்ம விட்டு ஒரே பேண்டை தைச்சிக்கிறதா? ஒரே பேண்டை தைக்க முடியுமா? 2 பேருக்கு ஒன்றா? தனித்தனியாக இருக்கணும். எது ஒற்றுமை தெரியுமா? வீணையின் நரம்பு எப்படி தனித்தனியாக இருக்குது? நரம்பு வெவ்வேறானது. வீணையின் நரம்பை போல வெவ்வேறாக இருங்கள், ஆனால் விரல் மீட்டுகிற போது இசை ஒன்றாக இருக்கட்டும். அது மாதிரி வீணை வெவ்வேறடா, நரம்பு வெவ்வேற, ஆனால் இசை ஒன்று. அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அவன் என்ன சொல்கிறான்? எல்லா நரம்பையும் ஒன்றா போட்டு கட்டு, மீட்டி பார்ப்பாங்கிறான். மயில தான் வரும், இசை வராது. புரிதா? இது கோவம் வருதுங்க. என்னை படாத பாடு கலா, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ டாக்டர் தானே. எதுக்கு சொல்கிறேன்? அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு, எங்கள் அடையாளத்தெல்லாம் அழைச்சிட்டு நீ கொண்டு வர நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? சரி, கடைசியாக என்ன பண்ணிட்ட? கடைசியாக ஒரு முடிவு பண்ணிட்டான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றும் பண்ண முடியல. நிதியை குறைச்சி பார்த்தோம். இந்த முதலமைச்சர் மோசமான முதலமைச்சர். நீ 2000 கோடி என்னடா 10,000 கோடி தரனா கூட என்ன பண்ண மாட்டேன்ட்டார். அப்போது 90 ஆண்டு கால மொழி போராட்டம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வசப்படவில்லை. பணம் கொடுக்க மாட்டேன் மிரட்டி பார்த்தோம். தமிழ்நாடு பணியவில்லை, ஸ்டாலின் பணியவில்லை. அடுத்தவன் இருக்கிற ஒரே வழி என்ன? இந்த 39 MP வச்சிருந்தா ஆட்டானே, இருமௌனம் வச்சுக்கிறேன். உன்னை குறைச்சி இந்தி பேசுகிற எல்லா இடத்துல நான் கூட்டிட்டேன்னா நீ வரவே வேண்டியதில்லை. நீ ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியை கொண்டு வந்துடுவேன். நீ ஓட்டு போட விஷயம் அவசியம் எல்லாமே கொண்டு வந்துடுவேன். உன்னை கேட்க மாட்டேன். நீ ஒரு ஓரமாக வந்து ராஜா, கனிமொழி, கலாநிதி, டிஆர் பால் எல்லாம் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு ஓடு, நான் எல்லாம் பார்த்துக்கேன் சட்டத்தை அப்படிங்கிறதுக்காக மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ தொகுதியை குறைப்போங்கிறாங்க. இந்த தொகுதியை குறைப்போன்னு சொன்ன உடனே நல்லா கவனிங்க, எங்கே உயர்ந்து நிற்கிறார் நம்முடைய தலைவர்? யாருக்காச்சும் உரைச்சதா? தொகுதியை குறைப்போன்னு சொன்னப்போ இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர் இருந்தாங்கல்ல, எந்த முதலமைச்சருக்காச்சும் தோணுச்சா? எழுதுனாங்களா? அதை பற்றி பேசுனாங்களா? சிந்திச்சாங்களா? எப்படி வந்து இந்தியை திணித்தால் ஏக இந்தியா வந்தால் இந்தியா சிதறண்டு போகும், தனித்தமிழ்நாடு என்று பெரியார் கேட்டாரோ, சிந்தித்தாரோ? பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்கிறார், ஆனால் நான் திராவிட நாடு கோரிக்கை, தமிழ்நாடு கோரிக்கை விட்டு விடுகிறேன், ஆனால் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது, நான் ஆட்சியை வைத்துக் கொண்டே சீரமைப்பேன் என்று அண்ணா சொன்னாரோ? அதை தன்னுடைய
தன்னுடைய ஆட்சி காலத்தில் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்த போது கூட தமிழ்நாட்டினுடைய தனித்தத்துவத்தை இழக்காமல் எப்படி கலைஞர் பார்த்து கொண்டாரோ, அப்போ தனித்த சிந்தனை பெரியாருடைய சிந்தனை, வேறுபட்ட சிந்தனை அண்ணாவினுடைய சிந்தனை, அழுத்தமான சிந்தனை கலைஞருடைய சிந்தனை. இந்த வேறுபட்ட தனித்த அழுத்தமான சிந்தனையுடைய ஒட்டு தொகுப்பு தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனின் சிந்தனை. அவர் தான் அடிச்சார். மாமனை உன் சூழ்ச்சியில் எனக்கு தெரியும், இந்தியில் தோத்துட்ட, பணத்தை காட்டி மிரட்டின, முடியாதது கடைசியாக எங்கே வர்றேன்னா இங்கே வர்ற. இது இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் தெரியல. ஆனால் நான் பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் பிள்ளை, விடமாட்டேன் அடிச்சார். அடித்த உடனே என்ன பண்ணார்? எனக்கு முதலமைச்சர்கள் நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் சன்னமாக வாசிக்கிறேன், நீ மிருதம் பார்த்துறீங்களா? ஒன்று கட 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 லேசாக அடிக்கும், ஒன்று டம் டம் டம்ங்கிறோம். என்ன பண்ணார்? நான் ஒரு மூத்த முதலமைச்சர், மோடி பண்ணுறது தப்பு தான், அமித்ஷா பண்ணுறது தப்பு தான், தம்பி உதயநிதி இங்கே வா, நான் அப்படி லேசாக கட கடன் இந்த பக்கம் அடிக்கிறேன், நீ இளைஞனை வச்சு விட்டு டம் 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 ஆரம்பிச்சிட்டோமா. நாங்கள் விடல மிருதங்கம் கிளியாது, உங்களுடைய தோல் கிளியும் டெல்லியில் என்பதை மாத்திரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போகிற நேரமாச்சு, லேட்டாகி போச்சு. இந்த மாநிலங்களை பிரிக்கும் போது ஏன் மொழிவாரி மாநிலமாக பிரித்தோம்? அம்பேத்கர் என்ன முட்டாளா? அம்பேத்கர் என்ன முட்டாளான்னு கேட்டு தெரிஞ்ச அம்பேத்கர் வந்து ஏக இந்தியாவுக்கு இந்தி இருக்கிறது நல்லதுன்னாரு. ஆனால் அவர் தான் சொன்னார், ஒரு மனிதனுடைய மொழி வந்து எவ்வளவு ஐக்கியமாக இருக்குன்னு கேட்டாக்க, மாநிலங்களை பிரிக்கிற போது மொழியை தாண்டி பாதி ஆந்திரா பாதி தமிழ்நாடு பிரிச்சிங்கன்னா எந்த விதத்துலையும் அந்த மாநிலம் ஒழுங்காக நிற்காது. ஒரு ஒருமைப்பாடு, ஒரு இன்ஃபோர்ஸபிள் ஃபோர்ஸ், இன்ட்ரிபிகல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு இணக்கம், அந்த இணக்கம் வரணும்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணும். அதனால் நன்மை இருக்குன்னு அம்பேத்கர் சொன்னார். தாட்ஸ் ஆர் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் ரெண்டு படித்திருக்கார். மொழிவாரி மாநிலங்களுடைய சிந்தனை, அதாவது மொழிவாரி மாநிலங்கள் வருவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அம்பேத்கர் எழுதினார். இந்தியாவை மாநிலங்களை பிரிக்கும் போது எப்படி பண்ணார்? அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிய வேண்டுமான்னு கேட்டப்போ அவர் தான் எழுதினார் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான், பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய பாக பிரிவினை அல்லது பாகிஸ்தான் பற்றிய சிந்தனைகள். தன்னுடைய 400 புத்தக பத்தத்தில் ஒரு பெரிய ஆய்வு எழுதினார். அம்பேத்கர் எழுதின பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பாகிஸ்தான் பிரிஞ்சது. எப்படி பாகிஸ்தான் பிரிஞ்சாங்கன்னு கேட்டப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லாத்துக்கும் புரியல. ப்ரொஃபஸர் ரங்காவுக்கு புரியல, அம்பேத்கருக்கு புரியல, சார் நேருவுக்கு புரியல, ராஜாஜிக்கு புரியல, காந்திக்கு புரியல. பாகிஸ்தான் கொடுக்குறது முடிவு பண்ணியாச்சு. எப்படி பிரிப்பேன், எந்த இடத்துல கோல் போடுவேன்? அப்போ தான் ப்ரொஃபஸர் ரங்கா சொன்னார், ஆந்திராக்காரரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை 10 வருஷம் முடியும் அம்பேத்கர் சிந்திச்சிட்டாரு, அந்த ஆள் எழுதி வைத்த புத்தகத்தில் இருக்குது, அந்த கோடு எங்கே இருக்கோ அது இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சது. அம்பேத்கர் அப்போவே திங்க் பண்ணார். அம்பேத்கர் பேனா போட்ட கோடு தான் இந்தியா பாகிஸ்தானாக இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் எவ்வளோ பெரிய மகான். அவர் தான் சொன்னார், மொழிவாரி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது என்று சொன்னார். அப்போ தான் ஒரு ஐக்கியம் ஏற்படும், ஒரு மாநிலம் முன்னேறும் என்று சொன்னார். அப்படி மொழிவாரி மாநிலங்கள் அமைகிற போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், இவன் என்ன பண்ணுறான், எவ்வளவு ஜனத்தொகைன்னு பார்க்குறான். அம்பேத்கர் அப்படி சொல்லலை. மொழிவாரி மாகாணம் ஏன் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து வதவதுன்னு புள்ள பொத்துக்கிட்டுலாம் பண்ணணும்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு மொழி அடிப்படையான மாகாணம் வரும்போது அவருடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, நாகரிகம், அடையாளம், தேவைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சமச்சீரான எம்பிக்கள் எண்ணிக்கை வேண்டும். எனக்கு எண்ணிக்கை வேணும்னு பார்க்கக்கூடாது, நான் தமிழை காப்பாற்றணும், தமிழ் மொழியை காப்பாற்றணும், என்னுடைய மாநிலத்தை காப்பாற்றணும், என்னுடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கணும், எனக்கு வேண்டிய பணத்தை நான் வாங்கணும்னா 39 49 பிரச்சனை இல்லை, சமச்சீராக இருக்க வேண்டும். உத்தரப்பிரதேசம் என்ன கொடுக்குறியோ அதே சமச்சீர் எனக்கு இருக்கணும். இதைத்தான் அரசியல் சட்டத்தை எழுதின அம்பேத்கர் முன்னோர்கள் எழுதினார்கள். ஆனால் அவர்களெல்லாம் தூக்கி போட்டு, கலாவுக்கு தெரியுமே, நேருனா எங்களுக்கு அப்படியே பச்சை கசப்பாக இருக்குது. நேருனாக்கு வல்லபாய் பட்டேல் தூக்குவாங்க. என்ன வல்லபாய் பட்டேல் ஒன்றும் கிடையாது. காந்தியை கொன்றதற்கு பிறகும் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸுக்கு வாங்கன்னு கேட்டார். காந்தியை கொண்டுட்டாங்க ஆர்எஸ்எஸ், கோட்ஸை கொண்டுட்டான். நேரு பிரதமர் வெளிநாட்டில் இருக்கார். அப்போ ஆர்எஸ்எஸ் காரர்களை பார்த்து நீங்களும் தேச தொண்டர்கள் தான், தேசத்தை நேசிப்பவர்கள் தான், ஏதோ இந்து மதம் ஆள வேண்டும் என்பதற்காக காந்தியை கொலை செய்து விட்டீர்கள், உங்களை காங்கிரஸோடு இணைத்துக் கொள்ளுங்கள், பெரும்பான்மையான அரசியலுக்கு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வாங்கின எழுதினவர் தான் வல்லபாய் பட்டேல். அதுக்கு தான் அவங்க இவ்வளோ பெரிய செலவைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸை காங்கிரஸுக்கு அழைத்தவர் வல்லபாய் பட்டேல், அதனால் கொண்டாடுகிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்து ஜெயிலில் போட்டவர் நேரு, அதனால் வெறுக்கிறார். இப்போ நீங்கள் கோட்ஸே அணியா நேரு அணியா? அதனால தான் சொல்கிறோம். அதனால தான் சிறப்பாக சொன்னார், இவ்வளோ எல்லாம் தெரிஞ்ச ஞானம் உள்ள ஒரு முதலமைச்சரும் இவ்வளவு அறிந்தார்ந்த தமிழ் சமூகம் இருக்கிற இந்த நேரத்தில்
மோடியும் அமித்ஷாவும் எடுத்து வைக்கிற வாதங்களை முறியடித்து தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், முதலமைச்சர் வழி நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.